சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவில் நடைபெறும் மாபெரும் ஊழல், முக்கிய அமைச்சர்கள் கைது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமைச்சர் KN நேரு துறையில் பணி நியமனத்திற்கு பணம் வாங்கியதா புகார் எழுந்த நிலையில் நாளை நடைபெறவிருக்கும் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வில் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரை வசூலிக்கப்படுவதா செய்திகள் வருவதாகவும், இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் என்னென்ன தொடர்பு கொண்டு புகார் தெரிவித்ததாகவும் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழ்நாடு அரசின் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியானது. இந்த பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுறாங்க. இந்த பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நேர்முக தேர்வு நாளை நடைபெறுகிறது. இந்த நேர்முக தேர்வில் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரை வசூல் நடப்பது பற்றி பாதிக்கப்பட்ட மாணவர்கள் புகார் கூறுவதா தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வச்சிருக்காரு. இது தொடர்பாக அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பது, பல லட்சம் தமிழக இளைஞர்கள் அரசு பணிகளுக்காக பல ஆண்டுகள் தங்களை அர்ப்பணித்து கடுமையாக உழைத்து கொண்டிருக்க திமுக அமைச்சர்கள் அரசு பணிகளை விற்பனை செய்து பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் துறையில் பணி நியமனத்திற்கு பணம் வாங்கியதாக புகார் எழுந்த நிலையில் நாளை நடைபெறவிருக்கும் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முகத் தேர்வில் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரை வசூலிப்பதாக செய்திகள் வருகின்றன. இது குறித்து பாதிக்கப்பட்ட மாணவர்கள் என்னை தொடர்பு கொண்டு புகார் அளித்தனர். முன்னாள் சாராய அமைச்சர் இதுபோன்ற அரசு பணி நியமனத்திற்கு பணம் வாங்கியதால் தான் 1.5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார் என்பதையும், அமைச்சர் பதவியை இழந்தார் என்பதையும் திமுக அமைச்சர்கள் மறந்துவிட்டார்களா அல்லது வந்தவரை லாபம் என்று வாரி சுருட்டலாம் என்ற முடிவு செய்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. முதல்வர் ஸ்டாலின் தனது அமைச்சர்கள் அரசு பணி நியமனத்திற்காக பணம் வசூலிப்பது தெரியாத அளவுக்கு பொறுப்பற்ற முதலமைச்சராக இருக்கிறாரா, இல்லை அவருக்கு தெரிந்தேதான் இவை நடைபெறுகின்றனவா? நாளை நடைபெறவிருக்கும் கூட்டுறவு அரசு பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வில் நேர்மையான திறமையான இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். திமுக அமைச்சர் திரு பெரிய கருப்பன் தனது பொறுப்பை உணர்ந்து நேர்முகத் தேர்வு நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன்னு சொல்லியிருந்தார். தொடர்ந்து இதுபோல ஊழல்கள் செய்து வந்தால் கண்டிப்பாக திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படுவார்கள். அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் கண்டிப்பாக அவர்களை டெல்லியில் உள்ள திகார் சிறையில் அடைக்கப்படுவார்கள். மேலும் திமுகவிலிருந்து அவர்கள் அமைச்சர் பதவி நீக்கப்படும் என்பதை நான் உறுதியாக சொல்வேன் என அண்ணாமலை காட்டமாக பேசியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்தெந்த அமைச்சர் எந்தெந்த மாதிரி கைது நடவடிக்கை மேற்கொண்டா கண்டிப்பாக அவர்களோட பதவி காலியாகுமா காலியாகாதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க.